அம்மா என் பாஸ்போர்ட் எங்க? அம்மா டைம் ஆகுது. நான் சொல்றேன்டா, நீ அமெரிக்கா போறேன்னு சொன்னதுல இருந்தே இவ இப்படிதான் இருக்கா. ஏன் தெரியுமா? அங்க எந்த வெள்ளக்கார பொண்ணு அவ கைக்குள்ள போட்டுக்க போறாளோ அதுல இங்க நீங்க மாட்டிக்க போறியோன்னு சொல்லி சொல்லி போறோம்டா. கரெக்ட். நிச்சயமா அது நேஷனல் ப்ராப்ளம் தான். அம்மா சொல்றது கரெக்ட். அமெரிக்காவுல பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்கப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா அவன் என்ன பேச்சு பேசுறானு. நான் சொன்னப்ப அப்படிலாம் இருக்காதுன்னு சொன்னீங்களே. அம்மா 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 அழாது அழாது. உன் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. நிச்சயமா நீ சொல்ற பொண்ணிய கட்டிக்கிறேன். அதுவும் தமிழ் பொண்ணிய. ஓகே அப்படி சொல்றேன். இப்ப சந்தோஷம் தானே? இதே சந்தோஷத்தோட பிரயாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணும். அம்மா என்ன அதெல்லாம்? நான் அங்க படிக்கிறதுக்கு போறேனா இல்ல பெட்டி கடை வைக்க போறேனா? சரி அம்மா கிட்ட ஊறுகாய் பாட்டில் வைக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ட்ரெஸ் எல்லாம் பாழா போயிடும். இப்ப எங்கடா போற? ஹாஸ்பிட்டலுக்குமா? ராத்திரி அமெரிக்காவுக்கு போறேன். இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? செண்டா பாத்தியாச்சம்மா. பாரு இருக்கிறது ஒரு நாள். இதுல எதுக்கு இந்த பார்ட்டி கிட்டலாம்? ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. போட்டும் விடுறி. நான் இன்னும் 10 நிமிஷத்துல கோர்ட்டுக்கு போயிடுவேன், நீ கோயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் அவன் ரூம்ல தனியா உட்கார்ந்து என்னடி பண்ணுவான்? நீ போடா. ஓகே டாடி, தேங்க் யூ. மத்தியானம் சாப்பாட்டுக்கு கண்டிப்பா வந்துரு. உனக்கா காத்துட்டு இருப்பேன். உனக்காக ஸ்பெஷலா மோர் குழம்பு செஞ்சு வச்சிருப்பா. எனக்கு என்னடி? மோர் தான். டேய் உன்ன கேள. மரியாதையா பணத்தை கொடுங்க, என் சம்பளத்தை கொடுங்க, இல்ல நான் செத்துருவேன். கேட்ட சாக போறேன். எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நான் எப்படியா வாழ முடியும்? கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க. நான் சாப்பிடுறேன். கிட்ட வராதீங்க. நான் சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறேன். ஸ்டாப் இட். நீ வேணா செத்து தொலை. அதுக்காக இவங்கள என்ன கொல்ல பாக்குற? நீ நெருப்பை வச்சுட்டா எத்தனை பேர் சாவாங்க தெரியுமா? என்னாச்சு உனக்கு? என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு என்ன சார்? ஏசில இருக்கிற உங்களுக்கு ஏன் ப்ராப்ளம் என்ன தெரியும்? அங்க என் அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. 5000 கொடுக்கலன்னா ஆபரேஷன் செய்ய முடியாதுங்கிறாரு அந்த டாக்டர். ராத்திரி பகல கஷ்டப்பட்டாலும் சம்பளம் தர மாட்டேங்கிறாரு இந்த ஓனர். எப்படி சார் காப்பாத்துறது எங்க அம்மாவை? எப்படி சார் காப்பாத்துறது எங்க அம்மாவை? நீங்க காப்பாத்துங்க சார். நீங்க காப்பாத்துங்க. அம்மா நான் காப்பாத்துறேன். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அம்மா எங்க? ஜெனரல் ஹாஸ்பிடல்ல. சார் இந்த ஊர்ல தான் எங்க அம்மா சார். ஒரு நிமிஷம். எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க? உங்க அம்மா இறந்துட்டாங்க. பாடிய மார்ச்சில வச்சிருக்காங்க. அந்த பையனுடைய கூக்குரல் இன்னும் என் இதயத்தில் ஒழிச்சுட்டே இருக்கு. நான் அமெரிக்காவுக்கு பிறந்தாலும் மட்டும் அந்த கூக்குரல் தப்பிச்சு முடியும் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஏழையோட கண்ணீராக நம்மளால தொடக்க முடிஞ்சா இந்த வேதனையில இருந்து தப்பிச்சுக்கலாம். என் சுயநலத்துக்காக நான் அமெரிக்காவுக்கு போயிட்டா என் படிப்பு, என் அனுபவம் இந்த தமிழ்நாட்டு ஏழை மக்களுக்கு கிடைக்காது. ஸ்ரீனிவாசன் சார், ஐ எம் ரியலி சாரி. நான் அமெரிக்காவுக்கு போகல. இங்கேயே இருந்து கஷ்டப்படுற ஜனங்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டப்போறேன். ஏழை மக்களுக்காக இலவச சேவை செய்ய இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் பேர் அம்மா ஹாஸ்பிட்டல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்டுக்கு கண்டிப்பா உங்க எல்லாருடைய ஆதரவும் தேவை. இன்னைக்கு பிரச்சனை பண்ணி 3வது ஆளுக்கு தெரியாம நாம செஞ்சுட்டு இருந்த வியாபாரத்துக்கு சாவுமணி அடிச்சியா? என் பேச்ச கேட்காம அந்த சங்கரோட கிட்னி எடுத்துட்டேன். இப்ப பாரு, அந்த சேதா போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துருவானா, ஹாஸ்பிட்டலே க்ளோஸ் பண்ண வச்சிருவானா. இந்த மாதிரியா அவ வாய மூணு என்ன செய்யுது எனக்கு தெரியாது. ஆமா, உங்களுக்கு போன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஸ்வேதா, கான்ஃபரன்ஸ் பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு. கிளப்ல இருந்து நமக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் திறந்துடலாம். ஆமா, எதுக்காக போன் பண்ண? நீங்க வீட்டுக்கு எப்போ வருவீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன். மீட்டிங் முடியற நேரம்.
என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே. ஏய் ஸ்வேதா, நான் வீட்டுக்கு வர நேரத்துல பட்டு சேலையோட மல்லிகை பூவோட முத்தம் கொடுக்கணும். உனக்கு தெரியல, ரெடியா இரு. ஓகே, ஐ லவ் யூ. See you. Thank you so much. It's all right. Bye, doctor. Bye. ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஸ்வேதா, என்னாச்சு? யாரு? ஸ்வேதா, 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 ஸ்வேதா. Sweta! 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 No! Sweta! Sweta! No! 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 Sweta! No! No! Sweta! Sweta! நீத்திலிருந்து எதுவும் சாப்பிடு. ப்ளீஸ் பி சீட்டட். மிஸ்டர் அஜய், நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் உங்களுக்கு யாரும் எதிரிங்க இல்ல? இல்ல. உங்க மனைவிக்கு கூட யாரும் எதிரிங்க இல்ல? இல்ல. ஓகே ஓகே ஓகே. உங்க மனைவிக்கு சமீபத்துல தான் கோர்ட்ல 2.5 கோடிக்கான ஆஸ்தி கிடைச்சிருக்கு. அதுவும் நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இல்ல. அத நான் அப்பவே மறந்து போயிட்டீங்க. யூ மீன் 2.5 கோடிக்கான ஆஸ்தியை மறந்து போயிட்டீங்க. வெரி ஃபன்னி. ஆஸ்தி பூரா ஸ்வேதா பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அப்ப இந்த கொலைனால யாருக்கு லாபம்? இந்த கொலைனால யாருக்கு லாபம்? மிஸ்டர் அஜய், இந்த கொலைனால யாருக்கு லாபம்? இந்த கொலைனால யாருக்கு லாபம்னு கேக்குறேன்.
நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? என் மனைவி நான் கொலை பண்ணனா? எக்ஸாக்ட்லி. அதனாலதான் ரொம்ப சாமர்த்தியமா நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த 2 கோடி விஷயத்தை மென்ஷன் பண்ணல. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? என் ஸ்வேதாவை நான் கொலை பண்ணல, வேற யாரோ தான் கொலை பண்ண. No! அங்க மூணாவதா ஒருத்தன் கிடையாது. அது நீ இப்ப சொல்ற கட்டுக்கதை. ஐ நோ தட். மிஸ் ரம்யா, பேரன்சிக் பியூரோல இருந்து நமக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? எஸ் சார். அதுல மூணாவதா ஒருத்தனோட கைரேகை இருந்ததா? இல்ல சார். மூணாவது ஒருத்தன் ஓடி போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். என் ஸ்வேதாவை நான் கொலை பண்ணல. ரம்யா நீ சொல்லு. ஸ்வேதா நான் கொலை பண்ணல. ரம்யா நீ சொல்லு. சாமி. எனக்கு தெரியும் நீதான் உன் மனைவியை கொலை பண்ற. உன்னை தூக்கில ஏத்துற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். யுவரான, டிஃபென்ஸ் லாயர் மிகப்பெரிய அறிவாளி. ஆனால் அவரை போல் பேச்சை மாற்ற எனக்கு தெரியாது. உண்மைகள் என்னிடம் இருக்கிறது. அதை கோர்ட்டார் முன்பு வைக்கிறேன். நம்பர் 1, அம்மாங்கிற பேர்ல 5 கோடியில் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு டாக்டர் அஜய்குமார் ராயல் ஹாஸ்பிட்டல் சில்வர் ஜூப்ளி பங்கன்ல மினிஸ்டர் எதிரில் பேசுற வீடியோ கேசட் இது. எக்ஸிபிட் நம்பர் 1. வைத்தியத்தை வியாபாரமா மாத்துறது ஃபேஷன் ஆகி போன இந்த காலத்துல அழகான மாஸ்டர் பிளான் அங்கதான் ஆரம்பமாயிருக்கு. அதுக்கு 3 கோடி வேணும். கரெக்டா அதே சமயத்துல தான் ஸ்வேதாவோட பாட்டனார். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எத்தனை தடவை சொல்றது? அந்த நேரத்துல ஸ்வேதா கையில சிங்கிள் பைசா கூட இல்ல. ஒப்புக்கொள்கிறேன் நண்பரே. ஸ்வேதா ஆட்சி சம்பந்தமான கேஸ் இதே கோர்ட்ல இருக்கு. ஆனா கேஸ்ல ஜெயிச்ச அன்னைக்கு டாக்டர் அஜய்குமார் ஐ லவ் யூ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காரு. திஸ் இஸ் எக்ஸிபிட் நம்பர் 2. அதே நாள் அஜய்குமார் அந்த பொண்ணை கோயில சந்திச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மா சம்மத்தோட கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. 3 மாசம் கழிச்சு ஆஸ்தி முழுக்க ஸ்வேதா கைக்கு வந்துருச்சு. அந்த ஆஸ்திக்கு அஜய்குமார் வாரிசான 24 மணி நேரத்துக்குள்ள ஸ்வேதா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நோ நோ, அவங்க லவ் பண்ணும்போதோ மேரேஜ் பண்ணும்போதோ எந்த பிரச்சனையும் இல்ல. நோ. எஸ் எஸ் மை டியர் டிஃபென்ஸ் லாயர். கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி 3ஆவதா ஒரு மண் வீட்டுக்கு கொலை செய்யறதுக்கு வந்தான்னு சொல்றது நிச்சயம் உங்க கற்பனை கரை. கைரேகை நிபுணர்கள் அணு அணுவா அந்த வீட்டை பரிசோதனை செஞ்சு கொடுத்திருக்க ரிப்போர்ட் இது. திஸ் இஸ் எக்ஸிபிட் நம்பர் 3. யுவர் ஆனர், நைட் வாட்ச்மேன் சாட்சி இந்த கேஸ்ல பலமான சாட்சி. அதோடு இல்லாம கொலை நடந்த ராத்திரி அந்த வீட்டுல வேலை பார்க்கிற 2 பெரிய குற்றவாளி வற்புறுத்தி சினிமாவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த கேஸ் அதிமுக்கியமான சாட்சியம். கொலை நடக்கிறதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னால கொலை செய்யப்பட்ட ஸ்வேதா போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு செஞ்ச போன் இது. எக்ஸிபிட் நம்பர் 4. தயவு செஞ்சு கேளுங்க. யுவர் ஆனர், கணவன் கொலை செய்யும் போது மனைவிடமிருந்து வந்த கூக்குரல் இது. ஆதரவில்லாத நிலையில் ஒரு பெண்ணின் குரல் இந்த கோர்ட்டில் இப்போது ஒலித்தது போல் இந்த வழக்கில் நீங்கள் தரப்போகும் தீர்ப்பின் குரல் இப்படிப்பட்ட கிரிமினல்களை நெஞ்சத்தில் ஒலிக்க வேண்டும். இப்படிப்பட்ட கிரிமினல்களை அழிக்க வேண்டும். இந்த கேசட் பேப்பர் டேப் ரெக்கார்டர் இது இவ்வளவு ஒரு நிமிஷத்தை பையாக்கிடுச்சு. அஜய் எப்படிப்பட்டவர்? கஷ்டப்படுற ஏழைகள் கிட்ட எப்படி எல்லாம் இறக்கம் காட்டினாரு. ஸ்வேதாவை எந்த அளவுக்கு ஆழமா விரும்பினாருன்னு எல்லாரும் இவளை எனக்கு தான் அதிகமா தெரியும். பண வசதி இல்லாத அனாதைகளுக்காக அம்மாங்கிற ஹாஸ்பிட்டல் கட்ட நினைச்ச அஜய் தம் மனைவியை கொலை பண்ற அளவுக்கு ராட்சசம் இல்ல. ஆர்டர் ஆர்டர். I'm sorry. The court is adjourned. பைத்தியம் பிடிச்ச மாதிரி கோர்ட்ல எதுக்கு ஆவேசமா கத்துன? ஏன் சத்தம் போட்ட? டிபார்ட்மெண்ட் அகைன்ஸ்டா ஏன் அப்படி நடந்துகிட்ட? ரம்யா, நீ கவர்மெண்ட் அபிஷியல் நினைச்சியா, டிராமா ஆக்ட்ரஸ் நினைச்சியா? சார், அஜய் சொன்ன மாதிரி 3ஆவது ஒருத்தன் அந்த கொலைகாரனா இருக்க முடியும். Shut up. எத்தனை தடவை இதே வார்த்தையை சொல்லுவேன்?
அங்க மூணாவதா ஒரு மனுஷன் இல்லங்கிற ரிப்போர்ட் தயார் செஞ்சது நீ. ஆனா அஜய் தான் கொலைகாரன்னு நம்ப மாட்டேன். ஆ? ச்சே. ரம்யா, ஒரு காலத்துல நானும் ஒண்ணு மாதிரிதான். எங்க அப்பா தான் எங்க அம்மாவை கொலை பண்ணான்னு சொன்னதை நான் நம்பல. அப்ப எனக்கு வயசு 7. ஸ்கூல்ல இருந்து நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள குடி போதையில இருந்த எங்க அப்பா 2வது கல்யாணத்துக்காக எங்க அம்மா கொலை பண்ணிட்டாரு. தான் சுயநலத்துக்காக பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற ஆம்பளைங்களை தூக்கில ஏத்தணும். எல்லாரையும் உங்க அப்பா மாதிரி கொலைக்காரனா நினைக்கிறது ரொம்ப தப்பு சார். அஜய் ஒன்னும் அயோக்கியம் இல்ல. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கொலைகாரனா இல்லையான்னு நிச்சயமா நாளை கோர்ட்ல தெரிஞ்சு போயிடும். உன்ன மாதிரி உணர்ச்சி வசப்பறம் கோர்ட் வாசல் கூட வரவே கூடாது. This is my order. Understand? Yes. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இருதரப்பு வாத பிரதிவாதங்களை பரிசீலித்த பிறகு இந்த கோர்ட் டாக்டர் ஸ்வேதா தேவியை டாக்டர் அஜய்குமார் தான் கொலை செய்தார் என்பதை சாட்சி ஆதாரங்களை கொண்டு நம்புகிறது. ஆகவே ஐபிசி 302வது செக்ஷன் படி டாக்டர் அஜய்குமாருக்கு தூக்கு தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. ஹேங்கிங் டில்கி டைஸ். நிறுத்துங்க. என் பிள்ளைய யாராவது காப்பாத்துங்க. என் பிள்ளைய அநியாயமா கொல்ல பாக்குறாங்க. அவளை காப்பாத்துங்க. அம்மா அம்மா யாராவது காப்பாத்துங்க. அம்மா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பிள்ளைய காப்பாத்துமா. என் பிள்ளைய காப்பாத்து. டாடி, வேண்டாம், அப்படி என்ன கூப்பிடாது. என் புள்ள தப்பு செய்யலன்னு தெரியும். நிஜம் தெரிஞ்சா கேஸ் ஜெயிச்சிருன்னு தெரியும். பணம் இருந்தோம், பாசம் இருந்தோம். இந்த டாடி என்னடா செஞ்சா? இந்த லாயர் என்ன செஞ்சா? நியாயத்தையும் என் பிள்ளையும் என் கண்ணு முன்னால தூக்கில போடணும்னு சொல்றாங்க. வேடிக்கை பார்க்க வந்த மனுஷனாட்ட உட்கார்ந்துகிட்டு இருந்த எனக்கு இந்த கோட்டு எதுக்கு? இந்த சட்ட புத்தகம் எதுக்கு? இந்த உயிர் எதுக்கு? இந்த உயிர் எதுக்கு? டாடி கொல்லு கொல்லுங்க. அம்மா ஜாக்கிரதை. அங்கிள் வாங்க. வெங்கட். எஸ் சார். ராசையா. எஸ் சார். டாக்டர் அஜய்குமார். ஹுசைன். ஹுசைன். என்ன? ஏய், இவங்க எல்லாரையும் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு கூட்டு போனோம். புறப்படுங்க. கமான், வேன்ல இருங்க. கமான், குயிக். டிரைவர், வண்டி எடு.